Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 2024 நான் அண்ட் போஸ்ட்டில் எஸ்ஐ பிஹெச்எஸ் அண்ட் ஸ்டோர் கீப் இதில் நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியோட அச்சீவர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி ஸோ 2023லேருந்து ஸோ ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2023ல் இப்போ ஏஐசியில் 20 கேண்டிடேட் வந்து ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் எம் கௌசல்யா ராணி அவங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருந்தாங்க. இது ரிகார்டிங் வீடியோ எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி த பிடி அசிஸ்டன்ட் அண்டு பிஆர்டி அதில் பார்த்தீங்கன்னா 14 மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட் ஸோ நம்மளோட அகாடமியில் போஸ்டிங்ஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபைனலைஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், 5th ரேங்க், 8th ரேங்க், 12th ரேங்க். ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சேனல் கேண்டிடேட்ஸ் எதிர்பார்த்த எஸ்ஐ பிஹெச்எஸ் ஸ்டோர் கீப்பரில் சார் உங்களுடைய அகாடமியோட அச்சீவ்மெண்ட்ஸு உங்களுடைய அச்சீவர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த த கேண்டிடேட் அபிதா பி சி இஸ் ஃப்ரம் திருவண்ணாமலை 2201001350 ரிஸ்ட் நம்பர். ஸோ அவங்க தான் இந்த நான் இன்டர்வியூலேயும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. 367.5 the overall rank 1, communal rank 1 in SA and storekeeper. BH is also overall rank 1 and communal rank. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அதை நம்பர் 1 அகாடமியாக நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி நாங்கள் வந்து 2 எக்ஸாம்லேயும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் போத் இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நாங்கள் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாமணி 2501001134 சி இஸ் ஃப்ரம் திருச்சி. இவங்க வந்து 328.5 மார்க்ஸ். ஸோ இவங்க வந்து ஸ்டேட் ரேங்க் வந்து 7, த கம்யூனல் ரேங்க் 4, போத் எஸ்சி ஸ்டோர் கீப்பர் அண்ட் பிஹெச்எஸ். இவங்க வந்து பிசி ஃபீமேல் கேட்டகரி. அடுத்து மணிமேகலை 1401002116 பெரம்பலூர் 322.5, overall rank 10, communal rank 5, both SC, storekeeper and BHS. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி அப் டு 10th ரேங்கில் 3 கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரம் அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரதா 280 ரிஸ்ட் நம்பர் 1009134 சி இஸ் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி 322.5, the same mark, 11th rank, overall rank, communal rank 6th, in similar PHS also. இவங்க வந்து எம்பிசி ஃபீமேல். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே மார்க், பட் ரேங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். அடுத்து மோனிசார் 2201002068 திருவண்ணாமலை 310.5, இவங்க ஓவரால் ரேங்க் 26, கம்யூனல் ரேங்க் 13 இன் எஸ்சி அண்ட் ஸ்டோர் கீப்பர். பிஹெச்எஸில் 27 and 40, இவங்களும் வந்து எம்பிசி ஃபீமேல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்த்திக் குமார் 170101961 ஹீ இஸ் ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் 307.5, ஓவரால் ரேங்க் 37, கம்யூனல் ரேங்க் 18, ஓவரால் ரேங்க் 38, த கம்யூனல் ரேங்க் இஸ் 90. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஒரே ஒரு எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட் தான் வந்து இதில் இருக்காங்க. ஐ மீன் த எக்ஸஸ் 18 and 19. அதனால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அதில் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அபிதா பி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ், மணிமேகலை ஆல்சோ, நிலாமணி ஆல்சோ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்டில் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு லாஸ்ட் எக்ஸாமில் நிறைய டவுட் இருந்தது. நாங்கள் எல்லாமே 1 by 1 பண்ணோம். ஜெயபிரதா ஆல்சோ அவங்களும் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் மேத்தமெட்டிக்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு நியர்பை 500 கொஸ்டின்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். ஒவ்வொரு யூனிட்டையும் உடைச்சி ஸ்ப்ளிட்டப் பண்ணி
2 to 3 பார்ட்டாக டெஸ்ட் வச்சோம். ஆஃப் டெஸ்ட் வச்சோம். ஒரு 5 ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சோம். ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு நிறைய கண்டக்ட் பண்ணோம். நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கேண்டிடேட் இருந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே அந்தந்த பீரியடில் இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணங்காட்டியும் இவங்க எல்லாமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸில் நம்மளுடைய சேனல் வந்து ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து மோர் அக்யூரேசியில் வந்து கொடுத்துட்ருக்கோம். நாட் ஓன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டடிஸ், எக்கனாமிக்ஸ், ரிமைனிங் மேஜர் கேண்டிடேட்ஸ்க்கு ஆல்சோ அவங்களுக்கு போஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது நம்ம வந்து ஒரு சில ப்ரெடிக்ஷன் பண்ணி இந்த கம்யூனலில் எவ்வளோ ரேங்க் வந்தால் என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்ட்டு தனியாக கேட்ட கேண்டிடேட்ஸ்க்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் ஆஃப் நாங்கள் ஏன் இது மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எங்களால் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டியாக நான் கேண்டிடேட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஒரு கான்ஃபிடென்ட் எப்போவுமே வந்து பிரேக்கப்பில் விடாதீங்க. ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக படிங்க. கன்சிஸ்டன்சி நம்ம அகாடமியோட மோட்டோவே கன்சிஸ்டன்சி, ஹார்ட், ஸ்மார்ட் ஒர்க், சக்ஸஸ். இது இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியுன்றது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே என் கேண்டிடேட்ஸ்க்கு ஒவ்வொரு கிளாஸ்லையுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நியூவாக ஆரம்பித்த அந்த ஏஎஸ்ஐ பிஹெச்எஸ் பேசுகிறது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெய்லியுமே அந்த ஷெட்யூல் போட்டு அந்த கிளாஸை வந்து அந்த டைமில் கொண்டு போய்ட்ருக்கோம். அதை மிஸ் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு அடுத்த நாளில் வந்து நாங்கள் வந்து இந்த ரெக்கார்டட் வந்து ப்ரொவைட் பண்ணி நிறைய கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு வாட்ச் ரெக்கார்டட் கிளாஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கிறதால அவங்க டைமிங் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதால நாங்கள் எடுத்த கிளாஸ் அப்படியே வந்து நாங்கள் ரெக்கார்டாக கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தியரி முடிச்சு டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ அடுத்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் கொண்டு போய்ட்டுருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ், டவுட்ஸ். ஆல்சோ நம்ம அகாடமியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லா ப்ராப்ளத்துலேயும் வந்து டைரெக்டாக போகாதீங்க, அது வந்து ஹார்டு. ஸோ ஸ்மார்ட்டாக எப்படி ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற வேலையும் கொண்டு போய்ட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி அட்மிஷன் போட்டால் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் வந்து வித்தின் 1 day or 2 day அதில் வந்து நாங்கள் ஹார்ட் காப்பியாக மெட்டீரியல் வந்து அவங்க வீட்டுக்கே வந்து போய் சேர்ந்துடுது. அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா ஒரு அகாடமியிலேருந்து மெட்டீரியல் வந்து அவங்க வீட்டுக்கே போயிடுது அப்படின்னா அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஸ்டேயிங் ஃபார் பாசிட்டிவிட்டி, நம்மளால் முடியும் அப்படின்னு. அது இல்லாமல் மெட்டீரியலில் கொடுக்க விஷயங்கள் இல்லாமல் நாங்கள் லைவ் கிளாஸில் எக்கச்சக்க விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அதே மெட்டீரியல் கொடுத்து இல்லாமல் நோட்ஸ் வந்து நிறைய பிடிஎஃப் மெட்டீரியலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். இது எல்லாமே படித்தா டெஃபினெட்லி வந்து அந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் நடத்துகிறதே கான்செப்ட் பேஸ்டு சிலபஸ், நாட் ஒன்லி ஃபார் மெமரைஸ்டு. எப்படி கான்செப்டாக ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறது. ஸோ அதுதான் நாங்கள் லாஸ்ட்டு 3 years பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் நம்மளுடைய அகாடமி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பார்ட் ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ஒர்க்கை வந்து ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மற்ற பேட்சஸ் விட அப்கமிங் பேட்ச் வந்து இன்னமே நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மேனரில் கொண்டு போயிட்டுருக்கோம். அதை இப்போ அட்மிஷன் போட்டு படிக்கிற கேண்டிடேட் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட்ஸ் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றிகள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே நாங்களுடைய வச்ச நம்பிக்கை வந்து கண்டிப்பாக காப்பாற்றும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7 தேவசித்தம் 050 2245 திண்டுக்கல். She is from திண்டுக்கல். 306 3816 அடுத்து 3819. ஸோ எம்பிசி மேல், பிசி ஃபீமேல். முத்துலக்ஷ்மி 290 7100. She is from விருதுநகர். 306 3917 4017 ரேங்க். இவங்களும் பிசி ஃபீமேல். அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதி எல்ஆர் 100 101 5036. She is from மதுரை. 306 4018 4180. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 306லேருந்து கண்டினியூவாக நம்ம அகாடமி வந்து ரேங்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் எ வெரி ப்ளஸ் பாயிண்ட் இன் அவர் அகாடமி. 306ல் 38 39 40. ஸோ இது மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அடுத்து தனலக்ஷ்மி எஸ் 220 1140. She is from திருவண்ணாமலை. 304.5 4320 4420 பிசி ஃபீமேல். பிரவீன் குமார் ஆர், he is from தர்மபுரி. 040 101 2079 4521 4621. ஸோ பிசி மேல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ் ஜி
020 101 2277 தூத்துக்குடி 304 48th rank overall 22 in communal 49 22 ஸோ பிசி மேல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியா டி சி இஸ் ஃப்ரம் சென்னை 0101 02 0150 overall rank 57 the communal rank 24 59 26. அடுத்தது ஆறுமுகம் பி 120 100 6263 he is from நாமக்கல். இவங்க பார்த்தீங்கன்னா 298.5 overall rank 66 but communal rank 1 in SA and storekeep 71 in BHS. இவங்க வந்து எஸ்சி மேல். அதாவது பார்த்தீங்கன்னா அகெயின் ஷெட்யூல்டு காஸ்ட்டில் நம்மளோட அகாடமி வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டேட் செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்கோம். அடுத்தது நிவேதா 170 101 0168 she is from Salem district 295.5 overall rank 76 again communal rank 2. அடுத்தது சந்திரமலர் 070 100 2274 she is from கள்ளக்குறிச்சி 289.5 102 102 for overall rank communal rank for 4. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஷெட்யூல்டு கேஸ்டில் வந்து நம்மளுடைய அகாடமி வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சந்திரமலர் வந்து செலக்டட் இன் ஃபார் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பட் ஒன் மோர் பாயிண்ட். ஸோ அவங்க வந்து அகெயின் ரிசர்ச் அசிஸ்டண்டில் செலக்ட் ஆகியிருக்காங்க கம்யூனல் ரேங்க் 2ல். ஏன்னா அதில் 2 போஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக ரிசர்ச் அசிஸ்டண்டில் இவங்களுக்கு இதோட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 3 போஸ்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் படித்த ஒரு கேண்டிடேட் ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எஸ்ஐ பிஹெச்எஸ் ஸ்டோர் கீப்பர் ஆல்சோ ரிசர்ச் அசிஸ்டன்ட். பிகாஸ் ஆஃப் ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடி ஆல்சோ எங்களுடைய கைட்லைன்ஸ் நாங்கள் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் எங்களுடைய கேண்டிடேட் சக்ஸஸில். ஸோ அடுத்தது தமிழ்கொடி 160 100 4074 ராமநாதபுரம் 288 ஓவரால் ரேங்க் 107 கம்யூனல் ரேங்க் 41. இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்எஸில் 115 44. இவங்க வந்து எம்பிசி ஃபீமேல் பட் பிஎஸ் டீம் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் பிஎஸ் டீம் கேட்டகரியில் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அடுத்தது ராஜீவ் பி 0101 01 2181 he is from திருவள்ளூர் 285 ஓவரால் ரேங்க் 135 பட் கம்யூனல் ரேங்க் இஸ் 6. அதே மாதிரி பிஹெச்எஸ் 147 கம்யூனல் ரேங்க் 6. இவங்க எஸ்சி மேல் தான் பட் இருந்தாலும் பிஎஸ் டீம் வச்சுருக்காங்க. ஸோ கம்பல்சரி இவங்க எல்லாமே வந்து போஸ்டிங்ஸில் உள்ளே இருப்பாங்க இன் எஸ்ஐ ஸ்டோர் கீப்பர் அண்டு பிஹெச்எஸ். சுதாகர்ஜி 190 100 7213 he is from தஞ்சாவூர் 284.5. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மார்க்கில் ஒன்லி ஃபார் ஹாஃப் மார்க் த ரேங்க் இஸ் ஃபார் 6 டிஃப்ரென்ஸ் வருது ஓவரால் ரேங்க். பட் கம்யூனல் ரேங்க் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். இவங்க 7th ரேங்க் எல்லாத்துக்குமே அவங்களுடைய கம்யூனிட்டியில் கண்டிப்பாக போஸ்ட் கிடச்சிரும் 7th ரேங்க். ஸோ அகெயின் 7th ரேங்க். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகன்யா 250 100 9080 திருச்சி 261 மார்க் 371 ஓவரால் ரேங்க் பட் கம்யூனல் ரேங்க் இஸ் 19. இவங்க வந்து எஸ்சி ஃபீமேல் கேட்டகரி இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது 414 21. அடுத்து பார்த்திபன் இ 220 100 6175 திருவண்ணாமலை சேம் ரேங்க் சேம் மார்க் பட் ரேங்க் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஏன்னா மார்க் குறைய நம்ம காம்படிஷன் வில் இன்க்ரீஸ் 261 374 பட் கம்யூனல் ரேங்க் 20 இதில் 22 பட் இவங்க எஸ்சி மேல் பட் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டாப் ரேங்கிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்மளுடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியில் கலெக்ட் பண்ணி ஸோ அச்சீவர்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இது இல்லாமையும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இது வந்து நாங்கள் மோஸ்ட்லி இந்த 95 to 98% வந்து இவங்களுக்கு ஸோ போஸ்ட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணல பிகாஸ் ஆஃப் த போஸ்ட். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் வந்து 97 எஸ்ஐ 10
பிஹெச்எஸ் 76 அண்ட் ஸ்டோர் கீப்பர் 11. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 97 போஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கேண்டிடேட் வந்து நம்மளோட அச்சீவர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் த மெயின் திங். பிஹெச்எஸ் 76 அண்டு கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பர் 11. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 97 போஸ்ட். இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அச்சீவர்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் ஆஃப் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமி நாங்கள் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். லைவ் கிளாஸ், ரெக்கார்ட் கிளாஸ், ஜாயின் பண்ண கேண்டிடேட்டுக்கு இம்மீடியட்டாக ஹார்ட் காப்பியாக மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பிடிஎஃப் நோட்ஸ், லைவ் கிளாஸில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் நாங்கள் வந்து என் கேண்டிடேட் எங்களுடைய மெயின் மோட்டோவே வந்து ஸோ கேண்டிடேட்டோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள அவங்களுடைய பாத்தில் ஜெயிக்க வைக்கிறது. ஏன்னா இதெல்லாமே எப்படி நம்மளுடைய ஆன்லைன் கோச்சிங்கில் பெரிய சக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய கேண்டிடேட் சப்போர்ட் நாங்கள் சொன்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணோம். வீட்டில் இருந்தே ஒரு சக்ஸஸ் கொடுக்க முடியுன்றது எங்களுடைய அகாடமியில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருந்தே ஒரு விர்ச்சுவல் ஆன்லைன் கிளாஸில் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை கெட் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் இவ்வளோ நாள் இந்த ஹார்ட் ஒர்க்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சுமார்ட்டாக எப்படி ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறதுன்றும் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் வர ஒவ்வொரு எக்ஸாமே வந்து இன்னும் மோர் ஃபோக்கஸிவாக நாங்கள் கொண்டு போவோம். எங்களுடைய மெயின் மோட்டிவாக தான். அதனால் உங்களுக்கு இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அகாடமியோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு எங்களோட முடிஞ்ச டைமில் நாங்கள் வந்து இதுக்கான டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனி வர எக்ஸாம்ஸில் நாங்கள் இன்னுமே நிறைய ரேங்கை செக்யூர் பண்ணணும் அப்படின்ட்டு வி ஆர் ஸ்டார்டட் ஒர்க்கிங் நவ் ஆன்வர்ட்ஸ். ஸோ யூ எனி டவுட்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் இந்த அச்சீவர்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுடைய கேண்டிடேட் சார்பாக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவங்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் கிடைக்குன்னு ஸோ நம்ம எல்லாமே விஷ் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக இந்த எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.